மகர ராசியை பொறுத்த வரைக்கும் மகர ராசி அப்படிங்கிறது 7.5 சனியை கடந்து இப்போ நிம்மதி பெருமூச்சு விட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ராசி. ஆனாலும் பார்த்தீங்கன்னாலும் பெருசாக வளர்ச்சி இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்போம். ஏன்னா 7.5 வருஷம் பட்ட கஷ்டம், நஷ்டம், துரோகம், இழப்புகள், கடன் இது எல்லாமே ஒரு 2 மாசத்திலே அடைஞ்சிருமா அப்படின்னு பார்த்தா நடக்காது. இப்போ சனி பகவான் ராசி அதிபதி, ராசிக்கு தனஸ்தானத்துக்கு அதிபதி, உங்களுக்கு அற்புதமான இடத்துல 3வது வீட்டில் சகாய சனியா இருக்கார். அதே நேரத்தில் குரு பகவான் ராசிக்கு 6வது வீட்டுக்கு போயிருக்கார். குரு 6ல் மறையக்கூடாது. ஆனால் மகரத்தை பொறுத்த வரைக்கும் 12ஆம் இடத்துக்கு அதிபதி, 3ஆம் இடத்துக்கு அதிபதி குருங்கிறதால மறைவுஸ்தானத்துக்கு அதிபதி மறையலாம் அப்படிங்கிறது விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறது. இதே காலகட்டத்தில் உங்களோட ராசிக்கு தன வீட்டில் ராகு இருந்துக்கிட்டு பணம் கொஞ்சம் கொடுத்தாலும் குடும்ப சச்சரவுகளை கொடுப்பாரு. அஷ்டமத்தில் இருக்கிற கேது என்ன செய்வார் அப்படிங்கிறதெல்லாம் நாம துல்லியமா பார்க்கணும். பல காலமா நீங்க ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருந்த நாள் என்னைக்கிடா இது வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 7.5 வருஷமா நீங்க காத்துக்கிட்டு இருந்த ஒரு பயிற்சி, ஒரு பெரிய நரகத்திலேருந்து நீங்கள் வெளியே வர போகிறீங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா மகர ராசிக்காரர்கள் அனுபவித்த கஷ்ட நஷ்டங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் நெஞ்சம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அதாவது ஒரு மனிதனுக்கு ஒரு கதவை அடைச்சா இன்னொரு கதவை திறப்பான் அப்படிம்பாங்க கடவுள். ஆனால் மகரத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த 7 வருஷமாக எல்லா கதவுகளும் மூடப்பட்டு ஒரு இருட்டறையில் வச்சு பூட்டின மாதிரி தான். திக்கு தெரியாத ஒரு நிலைமை அப்படிங்கிறதுல சிக்கிக்கிட்டீங்க. ஒரு பக்கம் விண்ணமுட்டக்கூடிய கடன், இன்னொரு பக்கம் தேவையில்லாத பழிபாவெல்லாம் நம்ம மேலே விழுந்து போச்சு. பண்ணாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சாச்சு. அதுலேருந்து மீண்டு இப்போ தான் மெல்ல வெளியில் வந்திருக்கோம். ஆனால் அதோட ரணம் அப்படிங்கிறது நீங்கவே இல்லை. பட்ட அவமானம் அப்படிங்கிறது துடைக்கப்படவே இல்லை. நம்மளை பார்த்தாலே எல்லாருக்கும் ஒரு இலக்காரமாக இருக்குது. சொந்த பந்தமாக இருந்தாலும் சரி, நட்பாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் கூட வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி, சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே ஒரு இலக்காரமாக தான் இருந்திருக்கும். உசுரை தவிர வேறு எதுவுமே இல்லைடா அப்படிங்கிற ஒரு நிலைமை தான். ஒரு நரக வாழ்க்கை அப்படிங்கிறத வாழ்ந்து இப்போ நீங்கள் முடிக்க போகிறீங்க. எந்த நாளுக்காக நீங்கள் காத்துக்கிட்டு இருந்தீங்களோ அந்த நாள் மார்ச் 29, 2025 மகா சனி பயிற்சி அப்படின்னு தான் இதை நாம் சொல்லணும். அதாவது ராசிக்கு அதிபதி சனி பகவான் 7.5 சனியில் இருக்கும்போது உங்களை எந்த தொந்தரவும் பண்ண மாட்டார்னு பலர் சொல்லியிருப்பாங்க. அது எவ்வளவு பொய் அப்படிங்கிறத 7.5 வருடமாக நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. ஏன்னா சனி பகவான் நீதிக்காரகர். தனக்கு ஒன்று இன்னொருத்தனுக்கு ஒன்றுன்னு தனித்தனியாலாம் நியாயம் பேச மாட்டார். எல்லாத்துக்கும் ஒரே நியாயம்தான். அந்த அடிப்படையில் மகரத்தை அடித்து துவைச்சி அயன் பண்ணி காய வச்சுட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். கடன், தோல்வி, நஷ்டம், சொந்த பந்தங்கள் பிரிவு, முக்கியமான சொந்தங்கள் நமக்கு ஆதரவு கொடுக்கறதுக்குன்னு ஒரே ஒருத்தர் இருந்திருப்பான் சொந்தத்தில். அது ஆணோ பெண்ணோ, அக்காவாக இருக்கலாம், தங்கையாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம். சொந்தத்தில் ஒருத்தனுக்குமே நம்மளை ஆகாது. ஒரே ஒருத்தன் தான் நம்ம மேலே பாசமாக இருந்திருக்காங்க, இவங்க இருந்தால் போதும் அப்படின்னு நாம் நினச்சிடோம். பார்த்தீங்களா, அந்த நபரையே நம்மள்டேருந்து பிரிச்சிருப்பார். சிலருக்கு தற்காலிகமாக பிரிச்சிருப்பார், சிலருக்கு நிரந்தரமாக பிரிச்சிருப்பார், உலகத்தை விட்டே தூக்கி எறிஞ்சிருப்பார். யாராக வேணாலும் ஒரு சொந்தம் இருக்கலாம். உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஒரு சொந்தம் இப்போ உயிரோடு இல்லை அப்படிங்கிற நிலைமையை கொடுத்துருப்பார். இது எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க. இனிமேல் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. மார்ச் 29, 2025 சனி பகவான் உங்களோட ராசிக்கு 3வது வீட்டுக்கு போகிறார். மறைவு ஸ்தானத்தில் போய் சனி மறைகிறார். தைரிய வீரிய ஸ்தானம் அப்படின்னு இதை நாம் சொல்லுவோம். இந்த சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது நீங்கள் சிகரத்தை தொட போகிறீங்க. மகரம் சிகரம் தொடும் அப்படின்னு எதுகை முனையாக பேசுகிற உண்மையிலேயே நீங்கள் ஒரு ராஜாவை போல் வாழ போகிறீங்க அப்படின்னு தான் இதை நம்ம சொல்லணும். ஏன்னா சனி பகவான் தைரியத்தை கொடுக்குறாரு அப்படின்னா எப்பேற்பட்ட அமைப்புன்னு பார்த்துங்க. கிரகங்களுக்கெல்லாம் ராஜாவாக வேணா சூரியனாக இருக்கலாம். ஆனால் அந்த சூரிய புத்திரன் சனி பகவான், கிரகங்கள்லே ஈஸ்வர பட்டம் பெற்ற ஒரு கிரகம் சனி பகவான். அப்பேற்பட்டவர் உங்களுக்கு நான் துணைக்கிருக்கேன்டா, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு வரார். சனி அடித்தா எப்படி அடித்தார் அப்படிங்கிறத இத்தனை நாளாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. சனி கொடுத்தா, சனியை துணைக்கணுன்னா எப்படி நிற்பார் அப்படிங்கிறத இதுக்கு மேலே நீங்கள் பார்க்க போகிறீங்க. ₹1 கூட கடன் இல்லாமல் வாழ போகிறீங்க. இவ்வளோ கடன் வாங்கி வச்சுட்டேன், எப்படி கடன் வந்துச்சுன்னே தெரியல, எனக்கு கொடுக்க வேண்டியவன் போகிறான் என்னை ஏமாற்றிட்டான், நான் கொடுக்க வேண்டியவன் போகிறான் என்னை டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கான், எப்படி கடன் வந்துச்சுன்னே தெரியல அப்படிங்கிற நிலை மாறி எப்படி கடன் அடைஞ்சதுன்னே தெரியல அப்படிங்கிற அளவுக்கு எல்லா கடனையும் அடைச்சிட்டு யார் உங்களை குறைச்சி மதிப்பிட்டாங்களோ அவங்க உங்களை தேடி நிற்கக்கூடிய அளவுக்கு ஒரு ராஜ வாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். சும்மா முக அலங்காரத்துக்காக இதை சொல்லலை.
எல்லா ஜோசியரும் மகரத்துக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, அதனால நீங்களும் சொல்கிறீங்க. அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம பழைய வீடியோக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாலே சொல்லியிருப்பேன் மகரத்துக்கு டைம் சரியில்லைன்னு. அத்தனையும் உடைச்சி ஏந்திரிச்சு நீங்கள் இப்போ விஸ்வரூபம் எடுக்க போகிறீங்க. அதாவது மகர ராசிக்காரர்கள் வந்து பொதுவாகவே சனி ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அப்படிங்கிறதால எதையும் மெதுவாக செய்யக்கூடியவங்க, ஆனால் உறுதியாக செய்யக்கூடியவங்க. ஒரு விஷயத்தில் முடிவு எடுத்துட்டா அது ஆக்கமோ அழிவோ முடிச்சுட்டு தான் மறுவேலை. யாரையும் கெடுக்கணும்னு நினைக்காத மகர ராசிக்காரர்கள் கெடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா முழு நேர வேலையாகவே அதை நீங்கள் செய்வீங்க, முடிச்சுட்டு தான் உட்காருவீங்க. அது மாதிரி ஒரு விஷயத்தை ஜெயிக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் எப்போ அஸ்திவாரம் போட்டிங்கன்னே எவனுக்குமே தெரியாது. அப்படியே வெளியில் பார்த்தா இளிச்சவா பயம் மாதிரி தான் தெரியும். மெல்ல 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 ஒரு எலி நினச்சா எப்படி ஒரு மலையவே குடையுது அந்த மாதிரி குடைஞ்சிக்கிட்டே போயிருப்பீங்க. முடிக்கிற அன்னைக்கு தான் தெரியும் இந்த சாய்ச்சிட்டானேன்னு, வேரோடு இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அப்படிப்பட்ட ஆட்கள் தான் நீங்கள். அப்படிப்பட்ட உங்களுக்கு நீங்கள் அறுவடை செய்ய வேண்டிய நேரம் வந்துருச்சு. இதனால் வரைக்கும் விதைச்சிங்க, கஷ்டப்பட்டீங்க, படாத பாடுபட்டீங்க. இதுக்கு மேலே நீங்கள் அறுவடை காலத்தை தொற்றுவீங்க அப்படின்னு தான் சொல்லணும். இது வரைக்கும் சனி ராசிக்கு 12வது வீட்டில் இருந்துக்கிட்டு 4வது வீட்டை பார்த்தார். தேக ஆரோக்கியத்தை அடித்து உடைச்சி நொறுக்கி கட்டாசிருப்பார். உடம்புல தெம்பே இல்லைங்கிற அளவு கொண்டாந்து விட்டுருப்பார். அதுமாரி 8வது வீடு தூக்கம் இல்லாமல் தவிச்சிருப்பீங்க. நைட்டில் படுத்தா தூக்கம் வராது, உடம்பு சரியில்லை, உடல் வேதனையால் தூக்கம் வரல, வயிறு வலி, தலைவலி, ஒத்த தலைவலி, தூக்கம் வரல, கடன் வாங்கி வச்சுட்டோம், நாளைக்கு கடன்காரனுக்கு பதில் சொல்லணுமே, நாளைக்கு கொடுத்தா ஆகணுமே, அதை நினச்சி தூக்கம் இல்லை. காலையில் ஏந்திரிச்சா நாளைய செலவுக்கு என்னடா பண்ணுறது, தூக்கம் இல்லை. இப்படி தூக்கம் இல்லாமல் தவித்த இரவுகள் அப்படிங்கிறது மார்ச் 29, 2025 முடிஞ்சு ஒரு நாள் அப்படிங்கிறத முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தீங்கன்னா இன்றைக்கி என்னோட எல்லா காரியத்திலையும் வெற்றி அப்படிங்கிற மனநிறைவோட படுத்த உடனே நிம்மதியாக தூக்கம் வரும். அப்படி ஒரு நிம்மதியான உறக்கம் அப்படிங்கிறத சனி பகவான் கொடுக்க போகிறார். ராசிக்கு 11வது வீட்டையும் ஏற்கனவே அவர் பார்த்தாரு. மார்ச் 25க்கு பிறகு 11வது வீட்லேயும் ஒரு பார்வையை விளக்குறாரு. அப்போ உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் லாபம் அப்படிங்கிறது வந்திருக்காது. எண்ணெயை தடவிட்டு மண்ணில் புரண்டாலும் ஒற்றை மண்ணு தான் ஒட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஆனால் மகர ராசிக்காரருக்கு ஒரு மண்ணு கூட ஒட்டல, எண்ணெய் வீணானது தான் முச்சம். அப்படி தான் போச்சு. இப்போ சனி பகவான் உங்களோட ராசிக்கு 3வது வீட்டுக்கு வந்துட்டு 5வது வீட்டை பார்க்குறார், 9வது வீட்டை பார்க்குறார், 12வது வீட்டை பார்க்குறார். சனி பார்க்குற இடம் எல்லாமே அதுக்குண்டான பலாபலன்கள் அப்படிங்கிறத கொடுக்க போகுது. அப்போ 12 சனி பார்க்குறாரு அப்படின்னா விரைய செலவுகள் அப்படிங்கிறதுக்கு வேலையில் அடித்து உடைக்க போகிறாரு. மண் வாங்கலாம், மனை வாங்கலாம், வீடு கட்டலாம், பெரிய அளவில் நகை நட்டு வாங்கி போடலாம், புது வண்டி வாகனம் வாங்கலாம், கார் வாங்கலாம். இவ்வளவு சுப விரைய செலவுகளை சனி கொடுப்பார். இது எல்லாத்தையும் வாங்குறீங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு வருமானம் இருக்குன்னு அர்த்தம். சும்மா ஒன்றும் காசு இல்லாத ஒருத்தன் போய் வீடு கட்ட முடியாது, காசு இல்லாத ஒருத்தன் போய் கார் வாங்க முடியாது. அது எல்லாத்தையுமே உங்களுக்கு வாங்கக்கூடிய அளவுக்கு வருமானத்தை கொடுப்பாரு. 2வது முக்கியமான விஷயம் என்னன்னா, இதே காலகட்டத்தில் உங்களோட ராசிக்கு 6வது வீட்டுக்கு குரு போயிடுவார். அதாவது குரு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு 12வது வீட்டுக்கும் 3வது வீட்டுக்கும் அதிபதி, 2 வீட்டுக்கும் அவர் தான் அதிபதி. மறைவு ஸ்தானத்துக்கு அதிபதி 6ல் போய் மறைகிறார். 12க்கு அதிபதி 6ல் மறைஞ்சாருனாலே அது விபரீத ராஜயோகம். 3க்கும் அவர் தான் அதிபதி. அப்படிங்கிறப்ப 2 வீட்டுக்கும் அதிபதியான குரு 3ல் மறைகிறாருன்னா விபரீத சக்கரவர்த்தி யோகம். அதை மனசில் வச்சிங்க. ஒரு சக்கரவர்த்தியை போல வாழ்க்கை, ஒரு ராஜாவை போல வாழ்க்கை. நீங்கள் வாயால் சொல்கிற வேலையை உடலால் செய்கிறதுக்கு 100 பேர் வரிசை கட்டிட்டுப்பாங்க. நீங்கள் வசிக்கிற பகுதியில் ஒரு பெரிய விவிஐபி அந்தஸ்து அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க போகுது. இவ்வளவு தூரம் புகழ்ந்து தள்ளுறீங்களே, இதில் ஏதாவது கெடுதல் இருக்கா ஜோசியரேன்னு நீங்கள் நினைக்கலாம். எதுவுமே கிடையாது. அதான் இதில் முக்கியமான விஷயம். ராகுவும் பார்த்தீங்கன்னா தன வீட்டுக்கு வர்றார், குடும்பஸ்தானத்துக்கு வர போகிறார். கொஞ்சம் வார்த்தையில் மட்டும் நிதானமாக நீங்கள் இருக்கணும், வாக்குவாதம் மட்டும் தேவையில்லாமல் பண்ணக்கூடாது. ராகு பணத்தை வாரி கொடுப்பார். இன்னொரு பக்கம் தன ராகு, விபரீத சக்கரவர்த்தி யோகத்தில் குரு, தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி. இப்படி 3 கிரகங்களும் வாரி கொண்டாந்து உங்களுக்கு கொட்டும் போது திக்குமுக்கு ஆட போகிறீங்க. நீங்கள் வெற்றி, வாழ்க்கையில் வெற்றி 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 மட்டும்தான் இதுக்கு மேலே நீங்கள் பார்க்க போகிறீங்க. 5ஆம் இடத்துல சனிப்பாறை விழுவுறதால பிள்ளைகளை மட்டும் கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வச்சு வளர்த்துங்க. பணம் இருக்குன்னு பிள்ளைகள் ஆடக்கூடாது. 10 ரூபா இவ்வளோ நாள் இல்லாத பேப்பர் இருந்துச்சோ, இருக்கிறப்பையும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். அதுமாரி காசு பணம் 10 ரூபா வருது அப்படிங்கிறப்ப கொஞ்சம் ஏழைகளுக்கு தான தர்மம் பண்ணணும். அது மகர ராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே வரும், நம்ம சொல்ல வேண்டியதில்லை. 10 ரூபா இருந்தால் 5 ரூபா தானம் பண்ணக்கூடிய ஆளுங்க. 100 ரூபா வச்சுருக்கவங்க கூட 5 ரூபா தர மாட்டான், 1 ரூபா தான் கொடுப்பான். இவங்க 10 இருந்தாலே 5 கொடுத்துருவாங்க. தான் தட்டில் சோறு இல்லைனாலும் பரவாயில்லன்னு அடுத்தவனுக்கு வாங்கி கொடுக்குற ஆளுங்க. அந்த மனநிலை அப்படிங்கிறத எப்போவுமே மாற்றிக்காதீங்க. அதுதான் உங்களுக்கு பலமே. நீங்கள் கொடுக்க கொடுக்க கொடுக்க
இறைக்கிற கிணறு ஊறும், கறக்கிற மடி சுரக்கும் அப்படிங்கிற மாதிரி இதுக்கு மேலே உங்களுக்கு காசு பணம் அப்படிங்கிறது கொட்டிக்கிட்டே இருக்கும். பயப்படவே வேண்டியதில்லை. உங்களோட ராஜபாட்டை அப்படிங்கிறது ஆரம்பம். இனிமே கடந்த கால கஷ்டங்கள் அப்படிங்கிறத எல்லாத்தையும் மறந்துட்டு உங்களோட இஷ்டம் போல வாழ்க்கை அப்படிங்கிறது அமையும். மகர ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.